எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற காமனான டவுட் என்ன அப்படின்னா, என் பையனுக்கு இல்லை மகளுக்கு எத்தனை வயசுல இருந்து டாக்டர் நம்ம கிளிப்பு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கான ஆன்சர் நம்ம என்னென்னு இன்றைக்கி பார்க்கலாம். பேசிக்காக எந்த பிரச்சனைனாலும் அதை நம்ம முன்கூட்டியே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை ஈஸியாக சரி பண்ணிடலாம். அது நம்ம இந்த கிளிப்பு ட்ரீட்மெண்ட்டுக்கும் பொருந்தும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் வாங்க. நார்மலாக குழந்தைங்களுக்கு பெர்மனெண்ட் பல் 6-7 வயசுக்குள்ளே முளைக்க ஆரம்பிக்கும். பெர்மனெண்ட் பல் அப்படி முளைக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற பார்ப்பல்கள் விழுந்தால் தான் அந்த பெர்மனெண்ட் பல் அந்த இடத்துல முளைச்சி வரும். சில நேரம் அந்த பால்பற்கள் விழாமல் அந்த இடத்துல தங்கிடும். அந்த பல்லை தான் ரீடைன்ட் டெசிடியஸ் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தங்கிடுச்சு அப்படின்னா மேலேருந்து வளரக்கூடிய பெர்மனெண்ட் பல் அந்த பல்லுக்கு பின்னாடியோ முன்னாடியோ முளைச்சிரும். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பால்பற்கள் விழாததுனால அந்த பல் பின்னாடி முளைச்சிருக்கு. இப்படி அந்த பெர்மனெண்ட் பல் பின்னாடி முளைக்கிறதுனால மேல் தாடையோட வளர்ச்சியை கீழ்த்தாடை தடுத்து நிறுத்திடும். நாளடைவில் முக அமைப்பு இந்த மாதிரி மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேல் தாடை உள்ளேயும் கீழ்த்தாடை வெளியவும் இருக்கும். இதை நம்ம 6-7 வயசுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பால் பற்களை மட்டும் எடுத்து விட்டால் போதும், இந்த பல் நார்மலான பொசிஷனுக்கு வந்துடும். நம்ம அப்போவும் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பல் கம்ப்ளீட்டாக பின்னாடி முளைச்சிரும். அந்த மாதிரி சமயத்தில் முன்னாடி இருக்க பால் பல்லை எடுத்துகிட்டு கேட்லைன்ஸ் அப்ளைன்ஸ்னு ஒன்று கொடுப்போம். அந்த அப்ளைன்ஸ் வந்து கீழ்த்தடையில் போடுற மாதிரி இருக்கும். அந்த அப்ளைன்ஸ் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த அப்ளைன்ஸ் மேல் பல்லை வெளியே தள்ளி கொண்டு வந்துடும். சப்போஸ் இதை நம்ம ரொம்ப நாள் கவனிக்காமல் விட்டு மேல் தாடையோட வளர்ச்சியும் கம்மியாயிடுச்சு அப்படின்னா அடுத்த ட்ரீட்மெண்ட் நமக்கு ஃபேஸ் மாஸ்க் அப்படின்னு ஒன்று கொடுப்போம். இந்த அப்ளைன்ஸ் மேல் தாடையை வெளியே கொண்டு வந்துடும். ஆனால் இதுவுமே நம்மளுக்கு ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் தான் ஒர்க் ஆகும், அப் டு 13 இயர்ஸ். இதையே நம்ம 14 இயர்ஸ் 15 இயர்ஸில் தான் கவனிக்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் இதை விட இன்வேசிவாக ட்ரீட்மெண்ட் போகும். இந்த ஃபேஸ் மாஸ்கையே நம்ம வந்து முன்னாடி 2 மினி பிளேட் போட்டுருவோம். மினி பிளேட் போட்டு அந்த மினி பிளேட்டு கூட இந்த ஃபேஸ் மாஸ்க்கை கனெக்ட் பண்ணி மேல் தாடையை வெளியே இழுப்போம். இதையே நம்ம 16-17 வயசு மேலே தான் கவனிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு சர்ஜிக்கலாக மட்டும்தான் மேல் தாடையை வெளியே கொண்டு வர முடியும். ஸோ டைம் கூட நமக்கு ட்ரீட்மெண்ட் பிளானும் இன்வேசிவ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டும் அதிகமாகிக்கிட்டே போகும். எதுனாலும் வருமுன் காப்பதே சிறந்தது.